தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 3வது வாரம், செவ்வாய்க்கிழமை. இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை திருவுளத்தை நிறைவேற்றி இந்த நாளை முழுதும் இறை ஆசி பெற்ற மக்களாய் வாழ்ந்திட துவங்கிட வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பானவர்களே, நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ பல வேளைகளிலே இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்றோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதை போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று ஒவ்வொரு முறை நாம் இதை ஜெபிக்கும் போது கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஜெபிக்கின்றோமா, அல்லது என் விருப்பத்தை கடவுளிலே திணிக்க முற்படுகின்றோமா? இன்றைய முதல் வாசகம் திருப்பாடலும், இறைவா இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று சொல்லி இறை திருவுளத்திற்கு தம்மை அர்ப்பணிக்க அழைப்பை விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலும் இறை திருவுளத்தின்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதரும் சகோதரியும் ஆவார் என்று சொல்லி இறைவன் இறை திருவுளத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது. யோவான் புத்தகம் 4:32 படிக்கின்ற பொழுது, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு என்று சொல்லி இயேசு அதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இறை திருவுளம் என்பது என்ன? நம் விருப்பத்தை மறைத்து இறைவனுடைய விருப்பத்தை நம்மிலே ஏற்று அதற்கு அடிபணிந்து முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பது. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் துவங்கி புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் வரைக்கும் வாழ்ந்த ஒவ்வொருவரும் இறை திருவுளத்தை தன்னிலே ஏற்று வாழ்ந்தார்கள். இறை ஆசி பெற்ற மக்களாய் வாழ்ந்தார்கள். இப்படி இறை திருவுளத்தை நிறைவேற்றவர்கள் தான் மட்டும் ஆசி பெறுவதில்லை, தன் வழியாய் அனைத்து மக்களும் ஆசி பெறுவதற்கு ஒரு வழியாய் அமைந்திருக்கின்றார்கள். இறை திருவுளத்தை ஏற்று நடப்பவர்களே புனிதர்களாக, இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக, இறை அருளை பெற்றுக் கொடுப்பவர்களாக திருச்சபையால் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆம் அன்பு சகோதரமே, இந்த நாளிலும் இறை திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ளவும் இறை திருவுளத்தின்படி வாழவும் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். ஏனென்றால் மனித இயல்பு கொண்டுள்ள நாம் ஒவ்வொருவருமே பலவிதமான விருப்பு வெறுப்புகளை கொண்டிருக்கின்றோம். நாம் நினைக்கின்ற காரியங்கள், நாம் விரும்புகிறதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம். அப்படி அது நிறைவேறுகின்ற பொழுது மகிழ்ச்சியும் அடைகின்றோம். அது நம்முடைய இயல்பு. அதே வேளையிலே நாம் நினைப்பது நடக்காத பொழுது, நாம் எதிர்பார்ப்பது நடக்காத பொழுது வருத்தம் கொள்வதும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இறைவன் நம்மை கைவிட்டு விட்டார், நம் ஜெபம் கேட்கப்படவில்லை, நாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நினைப்பதும் உண்டு. இப்படி மனித இயல்பு மத்தியில் நாம் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது நம் இயல்பில் அல்ல, நம் விருப்பத்தில் அல்ல, இறைவன் நம்மிலே விரும்புவது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறை திருவுளம் என்பது என்ன? ஏற்கனவே சொன்னேன், நாம் விரும்புவதல்ல, கடவுள் நம்மிலே விரும்புவதை நிறைவேற அனுமதிப்பது. ஏனென்றால் இறைவன் நம்மிலே ஒரு திட்டம் வைத்திருப்பார். இறைமை புத்தகத்தில் சொல்வதை போல, நான் உனக்காக வைத்திருக்கின்ற திட்டம் மேன்மையான திட்டமே அன்றி அழிவுக்குரிய திட்டம் அல்ல என்று சொல்லி, நாம் நம்மை பற்றி அறிந்து வைத்திருப்பதை விட கடவுள் நம்மை பற்றி அதிகமாக அறிந்து வைத்திருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது நம்மை அறிந்து, நம்மை அன்பு செய்து, நம்மை நேரிய வழியில் நடத்திட கடவுள் கரை நம்ம ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இறைவனுக்கு ஏற்ற பழிபொருளாய், இறைவனுக்கு ஏற்ற கருவியாய் நம் இந்த உலகிலே வாழ முடியும். இறை திருவுளத்திற்கு செவிமடுக்க வேண்டும். எப்படி செவிமடுப்பது? தொடக்கம் 12:1-4 வரை இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது இறைவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகின்றார்.
நீ உன்னுடைய நாட்டையும் ஊரையும் இனத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு கொடுக்கிற இடத்திற்கு புறப்பட்டு போ என்று சொல்லி அங்கே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். ஆபிரகாமும் ஆண்டவர் சொல்லியவாறே புறப்பட்டு போனார் என்று சொல்லப்படுகின்றது. இறைவனுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது இறை திருவுளம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் கபிரியேல் தூதர் வழியாக இறைவனுடைய திட்டம் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாள். மனுக்குலத்தினுடைய மீட்பினுடன் பங்காளியாக மாற்றப்பட்டால் விண்ணக மன்னக அரசியாக நம் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசுகின்ற பாக்கியமான ஆசிரியரை கடவுள் அவருக்கு கொடுத்தார். ஆம் அன்பு சகோதரமே, நாம் இறை திருவுளத்தை அறிந்து அதற்கேற்றார்படி நாம் வாழ முற்படுகின்ற பொழுது கடவுள் நம்மிலே செயல்பட ஆரம்பிப்பார், நம் சார்பாக செயல்பட ஆரம்பிப்பார். மூவோடு கடவுளை பிரசனம் நம்மிலே நிறைவாய் தங்கும். இறை திருவுளத்தை நிறைவேற்றாத பொழுது நடக்கும். தொடக்க நூல் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்ற கடவுள் ஆதாம் ஏவாளை தன் சாயலாக தன் பாவனையாக படைத்து தன் திருவுளப்படி நடக்க அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஆனால் தன்னுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்களுக்கு களிப்பூட்டக்கூடிய, நாவுக்கு சுவையூட்டக்கூடிய அந்த கனியை பறித்து உண்டார்கள். இறை திருவுளத்திற்கு எதிராக, இறை விருப்பத்திற்கு எதிராக அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். தானும் பாவத்தில் விழுந்தார்கள். மனுக்குலம் பாவத்தில் விழுவதற்கு, ஜென்ம பாவத்தில் விழுவதற்கு ஒரு காரணமாய் அமைந்து போனார்கள், தடையாக மாறி போனார்கள். இறை திருவுளத்திற்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது சாபங்களும் தடைகளும் கட்டுகளும் நம் வாழ்விலும் வந்து சேரும். நம் வழியாய் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அது கடந்து போவதற்கு ஒரு கருவியாய் நாம் மாறிப்போம். அப்படி என்றால் இறைவன் திருவுளத்தை அறிந்து இறைவனுடைய வெளிப்பாட்டை கண்டுகொண்டு அவர் திருவுளப்படி நடக்க வேண்டும். இறை திருவுளம் எதற்காக நாம் செயல்படுத்த வேண்டும்? நாம் ஒவ்வொருவருமே கடவுள் சாயல் படைக்கப்பட்டோம். ஆனால் கடவுளுடைய சாயலை இழந்து நிற்கணும். அதனால் அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பணத்தின் வழியாக தேடுகின்றோம், அது நமக்கு கொடுப்பதில்லை. பதவி பட்டங்கள் வழியாக தேடுகின்றோம், அதுவும் மகிழ்ச்சி நிறைவை கொடுப்பதில்லை. உறவுகளும் சொந்தங்களும் கொடுக்கும் என்று சொல்லி பல்வேறு உறவு தலங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம், அதுவும் நமக்கு நிறைவை கொடுப்பதில்லை. அதற்கு இத்தகைய மகிழ்ச்சி, சமாதானத்தை நம்மிலே பெற வேண்டுமெனில் நாம் இறை திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அன்னை மரியாள் பாடியதை போல, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்று போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுள் நினைத்து என் உள்ளம் பேருவகை கொள்கின்றது என்று சொல்லி பெருமகிழ்ச்சியிலே பாடியதை போல நாமும் மகிழ்ச்சியிலே நிறைவிலே நிறைந்திருக்க முடியும். இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது வருகின்ற துன்பங்கள் துயரங்களை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் கடவுள் நமக்கு கொடுப்பார். கடவுள் நம் துணையாக இருப்பார், நம் சார்பாக செயல்படுவார், நமக்கு வெற்றியை விற்று கொடுப்பார். ஆம் அன்பு சகோதரமே, இறை திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவோம். எப்படி இறை திருவுளத்தை அறிந்து கொள்வது? இயேசு நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார். லூக்கா புத்தகம் 5 படிக்கின்ற பொழுது தன் சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஜெபத்தின் வழியாக இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள முடியும். யோவான் புத்தகத்தில் முழுவதும் பாருங்கள், நான் நானாக எதையும் செய்வதில்லை, தந்தை எதை செய்ய சொல்கிறாரோ அதையே செய்கின்றேன், என் விருப்பத்தின் படியல்ல என் தந்தையின் விருப்பத்தின் படி நடக்கிறேன் என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துவதாக இருக்கும். இப்படி இறை திருவுளத்தை நிறைவேற்ற முற்படுகின்ற பொழுது அனைத்திலும் நிறைவை காண முடியும். கெத்செமனில் அதுதான் நடந்தது. தனக்கு முன்னால் துன்பம், வேதனை, சிலுவை, அவமானம் இதெல்லாம் அவருக்கு இரத்த வியர்வையாக வெளிப்படும் அளவிற்கு வேதனை கொடுத்தது. ஆயினும் இயேசு சொன்னது, தந்தையே என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படி நடக்கட்டும் என்று சொன்னார். இதுதான் எல்லா சூழ்நிலைகளிலும் இறை திருவுளத்தை ஏற்று நடப்பது. எனவேதான் சாவோடு அவருடைய வாழ்வு முடிந்து விடவில்லை, உயிர்ப்பு என்கின்ற மாட்சிமையிலே நிறைவேற்றதாக நாம் பார்க்கின்றோம். அதே போல திருத்துவ பணி 13 படிக்கின்ற பொழுது சிலர்கள் மக்களோடு சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தூய ஆவி இறங்கி வருகின்றது. அங்கே பவுலையும் சீலாவையும் என்னுடைய தனிப்பட்ட பணிக்கென ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்லி இறைவன் தன் திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார். ஜெபிக்கின்ற பொழுது, தனி ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் முன்னால் நாம் அமர்கின்ற பொழுது, நம்முடைய கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனை மத்தியிலே கடவுள் கரங்கள் நம்ம ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மிலே அவர் வைத்திருக்கின்ற திட்டத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பார். நம்முடைய பழைய மனித இயல்பு கலைந்தெறியப்படுகின்ற பொழுது
ரோமர் புத்தகம் 12:2 சொல்லப்பட்டிருக்கின்ற அழிவுக்குரிய மனித இயல்பு கலைந்தெறியப்படுகின்ற பொழுது, புதிய மனித இயல்பை அணிந்து கொள்ளுகின்ற பொழுது, அப்படி என்றால் அருட்சாதன கொண்டாட்டத்திலே பங்கெடுக்கின்ற பொழுது சிறப்பாக ஒவ்வொரு அருட்சாதனை பங்கெடுத்து நம்முடைய பழைய மனிதன இயல்பாக இருக்கின்ற பாவக்கரைகளை கழுவி தூய்மையாக்குகின்ற பொழுது, புதிய மனித இயல்பாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகின்ற பொழுது, இறைவன் அருளை தேடி வருகின்ற பொழுது கடவுள் நமக்கு தம்மை வெளிப்படுத்துபவராக இருப்பார். ஆகவே அன்பு சகோதரமே, ஒவ்வொரு நாளும் இறை திருவுளத்திற்காக செபிப்போம். இறை திருவுளம் அறிந்து கொள்ள நாம் முற்படுவோம். இறை திருவுளத்தின்படி வாழ நம்மை கையளிப்போம். ஒவ்வொரு நாளும் இறை ஆசி பெற்றதாக இருக்கும். எல்லா துன்பங்கள் மத்தியிலும் கடவுள் நம்மை தாங்குவது, கடவுள் நம்மை அரவணைப்பது, கடவுள் நம்மை வழிநடத்துவது நம்மால் உணர முடியும். இத்தகைய அருளை பெற இந்த நாளில் ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.